ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள் வெளிவராத நிலையில் என்னென்ன அப்டேட் அப்படின்ட்டு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட் கிடச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டாக டிஆர்பி தகவல் அடிப்படையில் உங்களுக்கு தஞ்சாவூருக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன்னு கேட்டிருப்பீங்க. அதாவது அந்த ப்ரோ கிட்டத்தட்ட 3 நிமிஷம் அவரோட குறைகள்லாம் கேட்குறாரு. அதுக்கும் ஆன்சரு கரெக்டாக ஃப்ரெண்ட் மாதிரி பேசி நல்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்களுமே ஹெட் ஆஃபீஸ் சொல்லியிருக்கோம், அவங்க ரிசல்ட்டு சீக்கிரம் விட்டுருவாங்க, மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே விட்டுறோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கு முந்தி பாருங்கள், நிறைய டிஆர்பி தகவல் அடிப்படையிலே பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்கன்னு தான் இந்த டிஆர்பி தகவல். அதாவது 9 மாவட்டத்துக்கும் அதே தகவல் தான் இது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ தஞ்சாவூருக்கும் திரும்ப ஒரு ஆடியோ தகவல் நம்ம ப்ரோ சென்ட் பண்ணியிருக்காரு மெயில் ஐடிக்கு. அது போக உங்களுக்கு கோயம்புத்தூருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தீங்க. ஸோ கோயம்புத்தூருக்கு ஆடியோ தகவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில மாவட்டங்கள் ஆடியோ தகவல் இல்லை, அதாவது ஃபோன் பண்ணேன் அட்டன் பண்ணலை, அதாவது ஃபோன் பண்ண ரீச் ஆகலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஒரு மாவட்டத்துலேருந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் ஒரே நேரத்தில் ஃபோன் பண்ணாலே ஃபோன் என்கேஜ் ஆகிரும், அதாவது ஃபோன் ரீச் ஆகாது. இப்போ ஒரு மாவட்டத்திட்ட நீங்கள் லட்சம் பேர் இருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் ஒரு டிஆர்பி ஒரு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு என்கேஜாக தான் இருக்கும், உங்களுக்கு கால் ரீச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சிலவங்களுக்கு கால் ரீச் ஆகி அட்டன் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஆடியோ தகவல் கிடைக்கிது. சரி, இப்போ தஞ்சாவூரில் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். வணக்கம், வேற எப்படி? வணக்கம், நான் தஞ்சாவூர்லேயே பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. இந்த ரேஷன் ஷாப் இதுக்கு எதுவும் தகவல் கொடுக்குறீங்களா மேடம்? இருக்கா மேடம்? ஒன்றும் இல்லைப்பா, வரும், வந்துடும், சீக்கிரம் வந்துடும். மேடம், அங்கே ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க. ஐயோ, எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க எடுக்கலன்னா நீங்கள் நேராக அந்த ஆஃபீஸை பார்க்கணும். யாரை மேடம் கான்டாக்ட் பண்ணுறது வேற? அந்த ஆஃபீஸில் டிஆர் நேராக பாருங்க, அவங்களாம் எல்லாம் கேம்பில் இருப்பாங்க. ஆஃபீஸில் எடுக்கலன்னா இது மாதிரி ஆஃபீஸில் எடுக்க மாட்டாங்க, என்ன ஸ்டேஜ்னு நேராக பேசுங்க. சரி மேடம், சரி மேடம். இருக்கு, வேற எதுவும் வாய்ப்பு இருக்கா மேடம் இந்த மாதத்துக்குள்ளே வரதுக்கு? வாய்ப்பு இருக்குப்பா, வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப நாள் சரி, ஓகே. இந்த ஆடியோ அப்டேட் தஞ்சாவூரில் பேசின ஆடியோ அப்டேட்டு. போன தடவை ஜென்ஸ் அட்டன் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணார். ஆனால் அந்த லேடி பாருங்கள், மேக்ஸிமம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, இல்லை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் அட்டன் பண்ணலை, அதை ஃபோன் ரீச் ஆகலைன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் நேரில் போய் விசாரிங்க, அதை நேரில் போய் கேளுங்க, ஜிஆர் ஆஃபீஸை நேரில் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மேடம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த தஞ்சாவூர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, தவிர இந்த டேட்டு இந்த மந்த்து இல்லை இப்போது வந்துடும் அப்படி மாதிரி ஒரு இதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஆனால் பாருங்கள், பொதுவாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே விடுவாங்கன்னு தான் நிறைய அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஆகஸ்ட் 15 ஆயிடுச்சு, மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னொரு 15 டேஸ் தான் இருக்குது. அது தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு அப்டேட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் எதிர்பார்த்துருந்தேன், கோயம்புத்தூர் யாருமே அப்டேட் கொடுக்கல, ஆடியோ அப்டேட் கொடுக்கல அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஒரு என்ன ஆறுதல் அப்படின்னா, உங்களுக்கு மொத்தம் 2 ஆறுதல் தான். ஒன்று டிஆர்பி தகவல், அப்புறம் நான் டிஆர்பி தகவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வந்துடும், இல்லை இந்த டேட்டில் வந்துடும், அல்லது இந்த மந்த் ஒரு ஆறுதலை சொல்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு கிடைச்ச அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு 2 ஆறுதல் தான் இப்போதைக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வருங்கிறது தான் எல்லா மாவட்டமும் அப்டேட்டு. எதிர்பார்ப்போம். இன்னொரு 15 டேஸ் தான் இருக்குது மேக்ஸிமம் ஆகஸ்ட் முடியுதுக்கு. ஆனால் அந்த ப்ரோ கிட்டத்தட்ட இன்னொரு ஆடியோ அப்டேட்டில் என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, கோயம்புத்தூர் கேட்டிருக்காரு. ஸோ கோயம்புத்தூர் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஆடியோ அப்டேட்டும் கேட்டுடலாம் வாங்க. ஹலோ சார், கேட்குங்களா? சார் கேட்குதுங்க சார், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போங்க சார்? சார் இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் போட்டுருவாங்க சார். லாஸ்ட் மந்த் கேட்குறப்ப 2-3 நாளில் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க சார், ரெடி பண்ணிட்டாங்க சார். இப்போ இல்லைங்க சார், புரியலைங்க. டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க? ஆமாங்க சார், ரெடி பண்ணிட்டாங்க, இப்போ போட்டுருவாங்க. நம்பலாமாங்க சார்? ஆமாம், நம்பலாங்க. ஏன்னா ஒரு 9 மாதமான காத்திருக்கு சார். அதுதான் ரொம்ப மாதமாக இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம அனௌன்ஸ் பண்ண ரெடி பண்ணிங்க, அனௌன்ஸ் பண்ண சொல்லி ரெடி பண்ணிடுங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. ஆமாங்க. ஓகேங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோ தகவல் கேட்டிங்களா? இது கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூர் நமக்கு நிறைய அப்டேட்டு கிடைக்காமல் போகுது. ஆனால் பாருங்கள், முதல் தடவை இந்த ப்ரோ அட்டன் பண்ணி, அதாவது டிஆர்பி கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அவங்க நல்ல நேரம் போல் அட்டன் பண்ணிட்டாங்க.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸில் வந்து ரெடியாக இருங்க, நாங்கள் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருங்க அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஆனால் போன தடவை கேட்கும்போது 3 டேஸ் சொன்னீங்க, ஆனால் இப்போ 15 டேஸ்னு சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்சம் வந்து லேட் ஆகுது அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள் ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும், டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 15 டேஸ் சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் விட்டுருவாங்க இந்த மாதிரி டிஆர்பி தகவலை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அதே தான் உங்களுக்கு ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து விட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அது தொடர்ந்து என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து பாருங்கள், இந்த ராமநாதபுரத்துக்கு வந்து இது வரைக்கும் ஆச்சு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல, கேட்டால் வந்து ஃபோன் ரீச் ஆகலை, ஃபோன் அட்டன் பண்ணலை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ராமநாதபுரத்துலேருந்து யாராவது ஜிஆர் ஆஃபீஸ், அதாவது அவங்க நேட்டிவ் அல்லது பக்கத்தில் ஏதாவது இருந்த மாதிரி இருந்துச்சு, அல்லது ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நேரில் போய் ஒருத்தராவது போய் நேரில் போய் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபோன் அட்டன் ஆகலை அப்படின்னா வேறு வழியே இல்லை. இவங்க சொன்ன மாதிரி, அதாவது தஞ்சாவூரில் அந்த மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நேரில் போய் விசாரிங்க தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க, ஜிஆர்எஸ் பக்கத்தில் உள்ளவங்க, எப்படியுமே பக்கத்தில் உள்ளவங்க இருப்பீங்க, இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஆர்எஃப்ஸில் நேர தொடர்பு கொண்டு என்னோடய மெயிலுக்கு வந்து சின்ன ஒரு ஆடியோ ரெக்கார்டு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போனேன் வச்சேன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்டு பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஷேர் பண்ணுவேன். அது தொடர்ந்து வந்து தேனிக்கு வந்து ஒரு லேடி வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஜிஆர் ஆஃபீஸ் வந்து நேரில் போயிருந்தேன், அதில் வந்து விரைவில் வரும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, வேறு எதுவும் சொல்லலை, ஆனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு ஆடியோ அப்டேட் மாதிரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ தேனி பொறுத்த வரைக்கும் அதை நேரில் போய் கேட்டிருக்காங்க. இந்த மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்லாமே வந்து சொல்லி வச்ச மாதிரி இந்த மந்த்து தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் இருக்குது, எதிர்பார்ப்போம். எதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து குறிப்பாக சென்னைக்கும் வந்து ஆடியோ அப்டேட் இல்லை, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன், அவங்க வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரும் அப்படி மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ சென்னைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர், தஞ்சாவூர், தேனி இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டேன். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து கரூர்லாம் வந்து அப்டேட்டே இல்லை. ஸோ கரூருக்கும் வந்து இந்த மந்த் எண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டு 20 மாதிரி சொன்னது மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். ஸோ வந்து சின்ன சின்ன அப்டேட் கிடைச்சாலும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட் கிடைச்சோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி வந்து எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஏதோ ஆடியோ அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது தொடர்ந்து உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் அல்லது ஏதாவது ஒரு அடிப்படையில் டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு நேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்புறம் ஜிஆர்எஃப் நேரில் போய் கேட்டேன் அப்படி தான் அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களோட அப்டேட் உங்களோட போகக்கூடாது, உங்கள் மாடல் எல்லாருக்குமே வந்து அதை தெரியப்படுத்தணும் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். எந்த அப்டேட் கிடச்சும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது தொடர்ந்து வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ பண்ண சொல்கிறாங்க. வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு ஆகஸ்ட் 3 வந்து உங்களுக்கு டேட் வந்து முடிஞ்சிருச்சு, அப்ளை பண்ண டேட்டு. ஸோ அப்ளை பண்ணி இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அது தொடர்ந்து வந்து என்னென்ன டேட்டில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் 9 மாவட்டங்களில் ஓரளவுக்கு 5-6 மாவட்டங்களுக்கும் அப்டேட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் 3 மாவட்டங்கள் மட்டும்தான் அப்டேட் கிடைக்கல. ஸோ அந்த அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.